தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, மணல் அள்ளுவதை தடுக்க நடவடிக்கை தேவை என சென்னை உயர்நீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் பொதுத்துறை ஆற்று படுகைகளில் சட்டவிரோதமாக மணல் சவுடு மண் அள்ளுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நெய்யூர், பெரும்பேடு, ராஜாபாளையம், சோமதேவன்பட்டு, எறையூர் கிராமங்களில் அரசு புறம்போக்கு நிலங்களிலும் பொதுத்துறை ஆற்று படுகையிலும் சட்டவிரோதமாக மணல் மற்றும் சவுடு மண் அள்ளுவதற்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி பொதுத்துறை ஆறு மற்றும் கனிமவள பாதுகாப்பு சங்கம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயண் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது அதிகாரிகள் துணையுடன் பொதுத்துறை ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்களில் அதிக அளவு மணல் சவுடு மண் அள்ளப்படுவதாகவும் இதை தடுக்க வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மனுதாரர் சங்கம் தரப்பில் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாதத்தை மறுத்த அரசு தரப்பு உரிமங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே மணல் சவுடு மண் அல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோதமாக மணல் சவுடு மண் அள்ளுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாகவும் சட்டவிரோதமாக மணல் சவுடு மண் அள்ளுவதை தடுக்க மாவட்ட அளவில் சிறப்பு அதிரடிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் திருவள்ளூர் மாவட்ட கிராமங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் உரிமை விதிகளை மீறி மணல் சவுடு மண் அள்ளுவதை கண்டறிந்தாலோ சட்டவிரோதமாக மணல் அல்ல அதிகாரிகள் அனுமதித்தாலோ மனுதாரர் சங்கம் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.